இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஜொஹூர் பாருவில் 11 வயதுடைய மூவரை கடத்தி அவர்களை நிர்வாண கோலத்தில் காணொலி எடுத்த 4 கைது. ஜொஹூர் பாருவில் உள்ள பேரங்காடி ஒன்றில் 11 வயதுடைய மூவரை கடத்தி அவர்களை தாக்கிய பின் அவர்களின் நிர்வாண படங்களை எடுத்து 4 ஆடவர்களை போலீசார் கைது செய்தனர். பாதிக்கப்பட்டவர்களிடம் இருந்து நேற்று முன்தினம் காலை மணி 6:45 அளவில் புகார்களை பெற்றதாக வடஜொஹூர் மாவட்டத்தில் உள்ள போலீஸ் தலைவர் பல்வீர் சிங் மஹிந்தர் சிங் தெரிவித்தார். தங்களுக்கு அறிமுகமான ஒருவன் உட்பட 10 ஆடவர்கள் தங்களை தடுத்து நிறுத்தி அடையாளம் தெரியாத ஒரு இடத்திற்கு 3 கார்களில் கடத்தி சென்றதாக பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தை அம்பலப்படுத்தினால் தாங்கள் பதிவு செய்த நிர்வாண படங்களை வெளியிடப் போவதாகவும் அந்த சந்தேக பேர்வழிகள் மிரட்டியுள்ளனர். அவர்களது பொருட்களை கொள்ளையடித்த பின் அந்த சந்தேக பேர்வழிகள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். முகம் வீங்கிய நிலையில் காணப்பட்ட அந்த மூவரையும் பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். இந்த சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களையும் போலீசார் மீட்டனர். கைதான அனைத்து சந்தேக பேர்வழிகளும் விசாரணைக்கு உதவும் பொருட்டு வியாழக்கிழமை வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக பல்வீர் சிங் தெரிவித்தார். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் விரைவு பஸ்ஸுடன் கார் மோதியது. ஒருவர் மரணம், மற்றொருவர் காயம். சுங்கை பாகாப்பிற்கு அருகே வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் 155.9 கிலோமீட்டரில் விரைவு பேருந்தில் கார் ஒன்று மோதியதை தொடர்ந்து கார் ஓட்டுநர் மரணமடைந்ததோடு அக்காரில் இருந்த பயணி காயமடைந்தார். இன்று விடியற் காலை மணி 4:36 அளவில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக பினாங்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் பேச்சாளர் தெரிவித்தார். புரோட்டான் ஜென் 2 கார் விரைவு பேருந்தில் மோதிய சம்பவத்தில் காரில் இருந்த 2 ஆடவர்களும் அக்காரில் சிக்கிக் கொண்டதால் அவர்கள் பின்னர் வெளியேற்றப்பட்டனர். விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே 30 வயது கார் ஓட்டுநர் மரணமடைந்ததை மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். முகத்தில் காயமடைந்த 40 வயதுடைய உடனே அருகே உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இதனிடையே இந்த விபத்து குறித்த புகார் எதையும் பெற்றதாக இது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீஸ் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் அமைப்பில் இணைய மலேசியா முயற்சி, பிரதமர் தகவல். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ள பிரிக்ஸ் கூட்டணியில் இணைவதற்கான நடைமுறைகளை மலேசியா விரைவில் தொடங்கவிருப்பதாக பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அந்த கூட்டணியில் இணைவது குறித்து அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. விரைவில் அதற்கான நடைமுறைகள் தொடங்கப்படும் என பிரதமர் கூறியுள்ளார். அதற்காக பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லூராவிடா தாம் நெருக்கமாக பணியாற்றி வருவதாகவும் தென்னாப்பிரிக்கா அரசாங்கத்தின் இறுதி முடிவு மற்றும் பதிலுக்காக காத்திருப்பதாகவும் பிரதமர் சொன்னார். ஷாங்காய் செய்தி நிறுவனத்திற்கு வழங்கிய நேர்காணலில் பிரதமர் அவ்விவரங்களை பகிர்ந்து கொண்டார். 2006ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதிலிருந்து பிரிக்ஸ் கூட்டணி 2 கட்ட விரிவாக்கத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டு பிரிக்ஸ் கூட்டணியின் அசல் உறுப்பினர்களான பிரேசில், ரஷ்யா, இந்தியா மற்றும் சீனாவுடன் தென்னாப்பிரிக்கா இணைந்தது. 2023ஆம் ஆண்டு அந்த கூட்டணியில் அர்ஜென்டினா இணைந்ததை அடுத்து 6 உறுப்பினர்களை கொண்ட கூட்டணியாக பிரிக்ஸ் உருவெடுத்தது. எனினும் அதே ஆண்டு டிசம்பரில் அந்த கூட்டணியில் இருந்து விலகுவதாக அர்ஜென்டினா அறிவித்தது. இவ்வாண்டு ஜனவரியில் எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு சிற்றரசு ஆகியவை பிரிக்ஸ் கூட்டணியில் உறுப்பியம் பெற்றது குறிப்பிடத்தக்கது. நச்சுணவினால் 2 மரணம் தொடர்பில் உணவு விநியோகிப்பாளர் உட்பட 15 பேரிடம் வாக்குமூலம் பதிவு. இம்மாதம் 10ஆம் தேதி நச்சுணவினால் 2 நபர்கள் மரணம் அடைந்தது தொடர்பில் போலீஸ் மேற்கொண்டு வரும் விசாரணைக்கு உதவ உணவு விநியோகிப்பாளர் உட்பட இதுவரை 15 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர், ஏற்பாட்டு குழு உறுப்பினர்கள், பள்ளி முதல்வர் மற்றும் விநியோகிக்கப்பட்ட உணவு தயாரிப்பாளர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக கொம்பாக் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் நூர் அரிஃபின் முகமது நாசிர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். நச்சுணவு விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட இதர நபர்களிடம் இன்று வாக்குமூலம் பதிவு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். கொம்பாக் மாவட்ட நிலையில் நடைபெற்ற புரோகிராம் கெமரிஹான் இஸ்லாம் என்ற நிகழ்ச்சியில் பசியாரை உட்கொண்ட 247 பேரில் 82 பேர் நச்சுணவினால் பாதிக்கப்பட்டதாக இதற்கு முன் ஸ்லாங்கூர் மாநில சுகாதாரத்துறை தெரிவித்திருந்தது. பிஹுன் கொரேங் மற்றும்
தெலூர் மாதா பொரியலின் வர்ணம் மாறி இருந்ததோடு அதன் சுவையும் மாறுபட்டிருந்ததன் காரணமாக நச்சுணவு ஏற்பட்டிருக்கலாம் என ஸ்லாங்கூர் கல்வி இயக்குனர் டாக்டர் உம்மி கல்தோசான் ஸ்வம்சுதீன் இதற்கு முன் கூறியிருந்தார். பிளாசா மெட்ரோ காஜாங் நகைக்கடையில் முகமூடியிட்ட கொள்ளை, 4 போலீஸ் வலைவீச்சு. காசா மெட்ரோ காஜாங் வர்த்தக மையத்தில் உள்ள நகைக்கடையில் புகுந்து முகமூடி அணிந்திருந்த ஆயுத கும்பல் ஒன்று அங்கிருந்த கண்ணாடி பேழைகளை உடைத்து அதிலிருந்த நகைகளை அள்ளி கொண்டு தப்பிச் சென்றனர். பரபரப்பான வர்த்தக மையத்தில் நேற்று மாலை மணி 3:17 அளவில் நிகழ்ந்த அந்த கொள்ளை சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட 4 சந்தேக பேர் வழிகளை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அனைத்து சந்தேக நபர்களும் தலைக்கவசம் அணிந்திருந்ததோடு நீண்ட கையுடைய ஜாக்கெட் மேலாடையையும் பாதுகாவலர் சீருடையையும் கைகளில் உரைகளும் அணிந்திருந்தனர். அந்த கும்பல் தங்களுடன் கொண்டு வந்த இரும்பு சுத்தியலை கொண்டு நகைகள் இருந்த கண்ணாடி பேழையை உடைக்கும் பல்வேறு காணொளிகள் முகநூலில் வைரலாகியது. சில நிமிடங்களுக்குள் நடைபெற்ற அந்த கொள்ளையின் போது அந்த சந்தேக பேர் வழிகளில் ஒருவர் காயத்திற்கு உள்ளாகி ரத்தம் வெளியேறுவதையும் இதர நபர்கள் அவனுக்கு உதவுவதையும் சில காணொளிகளில் பார்க்க முடிகிறது. அந்த வர்த்தக மையத்தில் முதல் மாடியில் உள்ள நகை கடையில் கொள்ளை நிகழ்ந்ததை காஜாங் மாவட்ட போலீஸ் துணை தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது நாசிர் ரஹ்மான் உறுதிப்படுத்தினார். 2 துப்பாக்கிகள் மற்றும் ஒரு ரைபிளையும் வைத்திருந்ததாக நம்பப்படும் அந்த கொள்ளையர்கள் அந்த வர்த்தக வளாகத்தின் கீழ்த்தளத்தில் உள்ள கார் நிறுத்தும் இடத்தின் வழியாக தப்பி செல்வதற்கு முன் ஒருமுறை துப்பாக்கி வேட்டு கிளப்பியதாகவும் கூறப்பட்டது. அந்த வர்த்தக மையத்தின் ரகசிய கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சியை போலீஸ் ஆராய்ந்து வருவதோடு இச்சம்பவத்தை நேரில் பார்த்தவர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய உள்ளதாக போலீஸ் கூறியுள்ளனர். எலி சிறுநீர் தொற்றினால் 2 பாதிப்பு. பாலிங் லதா பாயு நீர்வீழ்ச்சி மூடப்பட்டது. பாலிங்கில் அசம் ஜாவாவில் உள்ள லதா பாயு பொழுதுபோக்கு மையத்திற்கு சென்றவர்களில் 2 எலி சிறுநீர் தொற்றினால் பாதிக்கப்பட்டு கெடாவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த மையம் மூடப்பட்டுள்ளது. எலி சிறுநீர் தொற்று பரவியது குறித்து பாலிங் மாவட்ட சுகாதாரத்துறை தெரிவித்திருப்பதாக பாலிங் மாவட்ட அதிகாரி யஸ்லான் சுனாட்டி சேயாக கூறினார். விசாரணை மற்றும் எலி சிறுநீர் தொற்றை துடைத்தொழிப்பதற்காக லதாபாயு பொழுதுபோக்கு மையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக கெடாங் காட்டுவளத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அந்த பொழுதுபோக்கு மையத்தில் குடித்தவர்கள் லெப்டோஸ்பைரோசிஸ் எனப்படும் எலி சிறுநீர் தொற்றின் பாதிப்பிற்கு உள்ளாக இருப்பதாக பாலிங் மாவட்ட சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளதால் அங்கு செல்லும் பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் சுகாதார நலனை கருத்தில் கொண்டு அந்த பொழுதுபோக்கு மையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக யஸ்லான் தெரிவித்தார். அந்த பொழுதுபோக்கு மையத்தில் குடித்த பின் காய்ச்சல், உடல் வலி, தலைவலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, மஞ்சள் காமாலை போன்ற அறிகுறியை கொண்டவர்கள் உடனடியாக அருகே உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும்படி அவர் கேட்டுக்கொண்டார். கையூட்டு குறித்து தகவல் வழங்கும் அரசாங்க ஊழியர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும். ஊழல் குறித்து புகார் அளிக்கும் அரசாங்க ஊழியர்களுக்கு பணமும் வெகுமதியும் வழங்கப்படும் என மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்தார். ஊழலை ஒழிப்பதற்கு உதவுவதால் அரசாங்கத்திற்கு தகவல் தெரிவிப்பவர்களுக்கு லஞ்சம் வழங்குவதற்கான ஈடான தொகையே வெகுமதியாக வழங்கப்படும் என அசாம்பாக்கி கூறியுள்ளார். 1 ரிங்கிட்டுக்கு 1 ரிங்கிட் என்ற அடிப்படையில் அந்த சன்மானம் வழங்கப்படும். 100 ரிங்கிட்டிற்கு 100 ரிங்கிட், 10 லட்சம் வழங்கப்பட்டிருந்தால் 10 லட்சம் ரிங்கிட் வெகுமதியாக வழங்கப்படும் என அசாம்பாக்கி விளக்கினார். அதுபோல நட்பு கொள்கைகளுக்கு ஏற்ப 2012ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரையில் 514 அரசாங்க ஊழியர்களுக்கு 10 லட்சத்திற்கும் அதிகமான சன்மானம் வழங்கப்பட்டுள்ளதையும் அசாம்பாக்கி சுட்டிக்காட்டினார். கடந்த மே மாதம் அறிவிக்கப்பட்ட 2024 முதல் 2028ஆம் ஆண்டு வரையிலான தேசிய ஊழல் எதிர்ப்பு யுக்தியின் கீழ் இந்த திட்டத்தை பொதுமக்களுக்கு விரிவுபடுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. எனினும் அது இன்னும் ஆய்வு நிலையிலேயே உள்ளதாக அசாம்பாக்கி சொன்னார். அரசரை அவமதித்ததாக தக்சின் மீது குற்றச்சாட்டு. தாய்லாந்தில் இன்னமும் செல்வாக்கு மிகுந்த முன்னாள் பிரதமராக விளங்கும் தக்சின் ஷினாவத்ரா சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு தெரிவித்த அந்நாட்டு அரசரை அவமதிக்கும் வகையிலான கருத்துக்கள் தொடர்பில் தற்போது அதிகாரப்பூர்வமாக குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். தாய்லாந்து கூட்டணி அரசாங்கத்தில் ஆதிக்கம் செலுத்தும் பியூ தாய் கட்சியின் தோற்றுநர் தக்சின் ஆவார். 2015ஆம் ஆண்டு தென்கொரிய ஊடகங்களுக்கு அவர் அளித்த நேர்காணல் தொடர்பில் அரசு சட்டத்தின் கீழ் தக்சினுக்கு எதிரான குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 74 அந்த வயதுடைய அந்த கோடீஸ்வரருக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்கும் வழக்கு தாய்லாந்தில் அரசியல் நிலைத்தன்மையை சீர்குலைக்கும் ஆற்றல் உடைய 4 வழக்குகளில் ஒன்றாக கருதப்படுகிறது.
2006ஆம் ஆண்டு ராணுவ புரட்சி வாயிலான பதவி வீழ்த்தப்படுவதற்கு முன் 2 தவணைகளாக தாய்லாந்து பிரதமராக தக்சின் பதவி வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 1,73,000 ரிங்கிட் போதைப்பொருள் பறிமுதல், ஆடவன் கைது. குவாந்தானில் போதைப்பொருள் விநியோகிப்பாளர் என நம்பப்படும் ஆடவன் ஒருவனை கைது செய்த போலீசார் 1,73,000 ரிங்கிட் மதிப்புள்ள போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். கிளந்தானை சேர்ந்த 39 வயதுடைய அந்த சந்தேக பேர் வழி ஓட்டி சென்ற வாகனத்தில் சோதனை செய்த போது 56 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக பஹாங் மாநில போலீஸ் தலைவர் டதோ நோர் ஹிசாம் தெரிவித்தார். அந்த ஆடவன் அண்டை நாட்டிலிருந்து போதைப் பொருள் கடத்தி கொண்டு வரப்பட்டதோடு கடந்த 1 ஆண்டு காலமாக குவாந்தான் வட்டாரத்திற்கு போதைப் பொருள் விநியோகித்து வந்தது கண்டறியப்பட்டது. அந்நபர் ஒரு போதை பித்தர் என்பதோடு ஏற்கனவே போதைப் பொருள் தொடர்பான 13 குற்ற பின்னணிகளையும் கொண்டுள்ளான். அவனுக்கு எதிராக அபாயகரமான போதைப் பொருள் சட்டத்தின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும் வேளையில் இம்மாதம் 22ஆம் தேதி வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக நோர் ஹிஷாம் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஜெராண்டூட் பண்டார் இன்டாபுராவில் புயல், விற்பனை கூடாரங்கள் பறந்தன. ஜெராண்டூட் பண்டார் இன்டாபுராவில் வீசிய புயலை தொடர்ந்து தியாக திருநாளுக்காக அங்கு போடப்பட்டிருந்த வர்த்தக கூடாரங்கள் பறந்தன. அந்நகரில் போடப்பட்டிருந்த அங்காடி கடைகளும் சேதமடைந்தன. நேற்று மாலை மணி 6 அளவில் வீசிய புயலின் போது ஒரு ஹோட்டலுக்கு முன் போடப்பட்டிருந்த பல காலி கூடாரங்களும் பறந்தன. பண்டார் இன்டாபுராவில் உள்ள பேரங்காடிக்கு சென்ற போது அங்கு புயல் வீசியதாக குடியிருப்பு வாசி ஒருவர் தெரிவித்தார். அப்போது 2 கூடாரங்கள் பறந்தன. காரை நிறுத்திவிட்டு பார்த்தபோது மேலும் பல கூரைகள் விழுந்து சேதமடைந்தன. அங்குள்ள பேரங்காடியில் இருந்து மக்கள் புயல் புயல் என கூச்சலிட்டுக் கொண்டே தங்களது கார்களுக்கு ஓடியதாக மோட்டார் சைக்கிள் ஓட்டியான இஷாம் அப்துல் கானி கூறினார். சட்டவிரோத மற்றும் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்குவதில் முன்னுரிமை, உள்துறை அமைச்சர் தகவல். சட்டவிரோதமான மற்றும் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்குவது இந்த ஆண்டு உள்துறை அமைச்சகத்தின் முன்னுரிமையாக இருக்கும் என அதன் அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் அசதியோன் இஸ்மாயில் தெரிவித்திருக்கிறார். இந்த 2 பிரிவினரும் அதிக எண்ணிக்கையிலான விண்ணப்பங்களை உருவாக்கியுள்ளனர். அதைத் தொடர்ந்து வெளிநாட்டினரை மணந்த மலேசிய பெண்களுக்கு வெளிநாட்டில் பிறந்த குழந்தைகள் உள்ளனர் என்று உள்துறை அமைச்சர் கூறினார். விண்ணப்பங்களில் விரைந்து தீர்வு காணும்படி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பெற்றோரின் தவறுக்காக குழந்தைகள் தண்டிக்கப்படுவது நியாயமில்லை என்று தாம் நினைப்பதாக சுங்கைப்பாக்கா பல்நோக்கு மண்டபத்தில் இந்திய சமூகத்தினருடனான சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய போது சைஃபுடின் தெரிவித்தார். கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 15A கீழ் உள்ள விதிகளை பயன்படுத்தி இந்த சிக்கலை தீர்க்க முடியும். குடியுரிமை தொடர்பான 14,000 விண்ணப்பங்களை தீர்ப்பதற்காக KPI எனப்படும் செயல்திறன் குறியீட்டிற்கான இலக்கை கடந்த ஆண்டு உள்துறை அமைச்சு நிர்ணயித்ததில் வெற்றியடைந்ததாகவும் சைஃபுடின் சுட்டிக்காட்டினார். இந்த ஆண்டு தீர்வு காணப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை இதுவரை 15,000-ஐ எட்டியுள்ளது. ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் இன்னும் நிலுவையில் உள்ளதால் அவற்றிற்கு விரைந்து தீர்வு காணப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார்.